ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன். சாதாரணமாக எப்படி எல்லோரும் செய்கிற பிரியாணி தான் இது. வேறு ஊர் பிரியாணி எதுவுமே கிடையாது. நாம் செய்கிற பிரியாணி தான். இதுக்கு சிக்கன் பாருங்கள், லெக் பீஸை வாங்கிட்டேன். இப்போ தக்காளி பழம், புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே இது. அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இதை நான் பூண்டு இஞ்சி அரைச்சிக்கிறேன். இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் வீவர்ஸ். இப்போ பூண்டு இஞ்சியும் மிக்சியில் போட்டுக்கலாம் ஜாரில். இதோட வந்து மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாசி மொக்கு எல்லாமே இதிலையே போட்டு அரைச்சிக்கலாம். வீவர்ஸ், ஆயில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வந்து பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருக்குது. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், கருகாமல் டீப் ஃப்ரை ஆனால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே நாம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இது வந்து பொன்னி அரிசி, பச்சரிசி. எனக்கு வந்து பச்சை பொன்னி அரிசி தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். வீவர்ஸ், 2 கிளாஸ் அரிசி இதில் போட்டிருக்கேன், போதும். இந்த அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டு 1/2 hour கழித்து ஒரு சிறு பசி எடுக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக பிரியாணி போட்டு ஸ்பூனில் கொஞ்சம் சாப்பிட்ருவேன் நான். அந்த மாதிரி இது வந்து பசி எடுக்கும் அடிக்கடி. ஆனால் வந்து வேறு பிராண்ட் அரிசியெல்லாம் எனக்கு அது அவங்கவுங்க இஷ்டம். அது எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் பிடிக்கும். தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடணும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். வீவர்ஸ், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாசி மொக்கு, சோம்பு, அப்புறம் வந்து எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் நான். நல்ல ஒரு காட்டமான ஸ்மெல் கிடைக்கும் அரைச்சதுனால. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க, கொத்தமல்லி தழை, புதினா, ஒரு 5 பச்சை மிளகா இது போட்டிருக்கேன். போட்டு இதை அரைச்சி நம்ம வெங்காயத்தில் கலந்துக்கலாம். வீவர்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்திட்டு பிறகு வந்து கொத்தமல்லி தழை சேர்க்கலாம். வீவர்ஸ், கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். வீவர்ஸ், புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்ட விழுது கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes மேக்னேட் ஆகட்டும். தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்.
இதில் நான் உப்பு சேர்த்துல, தக்காளியில் உப்பு சேர்த்திருக்கேன். அதனால் இது மட்டும் கொஞ்சம் இறங்கட்டும், காரம் இறங்கட்டும் இதுக்குள்ளார. வீவர்ஸ், இப்போ ஒன்றுனா நம்ம பாத்திரத்துக்கு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வீவர்ஸ். வீவர்ஸ், இப்போ நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு. தயிர் டேஸ்ட்டோ சாஃப்ட்னஸ்ஸு கொடுக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு எம்மியான பிரியாணி இது. நம்ம நான் பிரிஞ்சி எல்லாம் இன்றைக்கி போடலை. கொஞ்சம் நான் கரம் மசாலா போடலான்ட்டு இருக்கேன். லைட்டாக போடுவேன். வீவர்ஸ், இங்கே பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்டு கரம் மசாலா இது மூணையும் நான் இதில் சேர்த்துறேன். ஏற்கனவே ஒரு 5 பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கிறேன். அதுவும் ஒரு காரம் இருக்கும். அதனால் இது நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ ஒரு 6-7 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சிடலாம். விவர்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாம் மேக்னெட் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே. இப்போ நான் அரிசி சேர்த்திக்கிறேன். மெதுவாக உடையாமல் நம்ம பார்த்துக்கலாம். உடையாமல் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா வேகும்போது எல்லாம் உடஞ்சிடும். பாருங்கள், எல்லாம் கலந்துட்டேன். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். வீவர்ஸ், இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 கிளாஸுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பச்சரிசி, புன்னி பச்சரிசி பழைய பச்சரிசி, அதனால் அதுக்கு கொஞ்சம் சேர்த்தி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலக்கி உப்பு பார்த்துக்கலாம். வீவர்ஸ் பாருங்கள், இந்த அளவு உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே கல் உப்பு போட்டுட்டேன். இப்போ நான் இது கலந்து உடனே பார்க்குறதுக்காக தூள் உப்பு போட்டிருக்கேன். உப்பு கரெக்டாக சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது கொதிக்கும்போது நான் அடியில் தவா வச்சு சிம்மில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். வீவர்ஸ், கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மூடியாச்சு. சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கு மேலே சுடு தண்ணி வச்சு, கொதிக்கிற சுடு தண்ணி வச்சு நான் மேலே தம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வீவர்ஸ், பிரியாணிக்கு ஒரு ஆப்டாக ஒரு கிரேவி பண்ணலான்னு சொல்லி நான் சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிடுச்சு. கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும்.
இது நான் செய்முறை காட்டல, வெறும் பிரியாணி மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ வியூவர்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி லெக் பீஸ் ஓட பிரியாணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாய் வீட்டு கிச்சன்லேயும் ஆந்திரா ஸ்டைல்லையும் அதெல்லாம் வச்சு திருடி நான் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்பி பண்ணாதீங்க. ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.